இப்ப நான் சொன்னதை குமரண்ணன் கிட்ட மட்டும் சொல்லு. ஏன்னா விஷயம் உண்மையான எனக்கே இன்னும் கன்ஃபார்மா தெரியல. நீ குமரண்ணன் கிட்ட மட்டும் சொல்லி அஜயை வாட்ச் பண்ண சொல்லி சொல்லணும். ஓ, அஜய்க்கும் ராகினிக்கும் சீக்ரெட் மேரேஜ் நடக்க போகுதா? சூப்பரு. யமுனா, நான் மாமா வந்ததும் சொல்லிடுறேன். சரி யமுனா, நான் வைக்கிறேன். பாய். ஹலோ ஹலோ. ஃபோன் பண்றாரேன்னு ஆசையா எடுத்தா குமரன் மாமா கிட்ட போனை கொடுவான். கொஞ்சம் கூட என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஐயோ, நான் எப்படி அவருக்கு புரிய வைப்பேன்? எங்க லிஸ்ட்ல இருக்கிற எல்லா சாமான் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா ஒண்ணு விடாம வாங்கியாச்சு. பூஜை சாமா, பழம் சரிங்க. எல்லாமே அதுல இருக்கு. செக் பண்ணிக்கோ. பொண்ணு மாப்பிளைக்கு மாலை சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுமா. கோவில் பக்கத்துல இருக்கிற சாரதி கடையில கட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு காலையிலேயே முகூர்த்த நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா வந்து கொடுத்துருவாங்க. ஓ சரிங்க. எங்க அரசாணி பண்ண வாங்க சொன்னேனே, அது எங்க இருக்கு? மறந்துட்டீங்களா? மலரு, அதெல்லாம் கோவில்லையே செட்டப்பா கொடுத்துருவாங்கன்னு புரோகிதர் சொன்னாரு. எதுவும் மிஸ் ஆகாது. நீ எதையும் போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா இரு. காலையில சீக்கிரமா எழுந்துச்சு நம்ம ராகினியை ரெடி பண்ற வேலையை மட்டும் பாத்துக்க. மொத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் அவளே ரெடி ஆயிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை வீட்டுல திரும்ப ஒரு வாட்டி பேசி எத்தனை மணிக்கு வராங்கன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? ஐயோ, நொய்யு நொய்யு நீ கேள்வி கேட்டுட்டே இருக்காளே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது அவங்கள வரவேற்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம போய் நிக்கணும் இல்லங்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து மாப்பிள்ளையும் அவங்க அப்பாவும் மட்டும்தான் வராங்க. எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுடுங்களேன். இந்த பாரு, ரொம்பலாம் டென்ஷன் ஆகாத. இந்த பை எடுத்துட்டு போய் உள்ள வைய. லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. அப்போ அஜய் வீட்ல வேற யாருக்குமே தெரியாம சீக்ரெட் மேரேஜ் பிளானா?